பேர் மீட்பு. வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தேர்தலை முன்னிட்டு சேலம் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 8,70,70,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளைப்படி 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்துச் செல்ல உரிய ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சேலத்தில் புகைப்பாலம் பகுதியில் நேற்று போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புகைப்புலி குத்தி தெருவில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற காரை போலீசார் மடக்கி சோதனையிட்ட போது அந்த காரில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை சேர்ந்த சண்முகம் என்பவர் சைக்கிள் விற்பனை பிரதிநிதியிடம் 1,98,000 ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. அந்த பணத்திற்கான ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அதை தேர்தல் பிரிவு அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர். இதேபோல் சேலம் மாமாங்கம் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் மக்காச்சோள வியாபாரி செந்தில் என்பவரிடமிருந்து 6 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதே பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் சௌகத் அலி என்பவரிடமிருந்து 70,000 ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் கூறுகையில் சம்பந்தப்பட்டவர்கள் தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்தால் அவை பரிசீலிக்கப்பட்டு அவை அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் பணம் திரும்ப வழங்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். பாஜக தலைமையில் தமிழகத்தில் அமையும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என்று தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பாஜக தேமுதிக இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பாஜக தலைமை அலுவலகமான கமல் நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் தேமுதிகவுடன் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறினார். இன்று அல்லது நாளை தொகுதி பங்கீடு குறித்து பேசி முடிவு செய்யப்படும் என்று கூறிய அவர் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளை விரும்புகின்றன என்ற எல்லா விஷயங்களும் இனிமேல் தான் பேசப்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் பேசிய தேமுதிக இளைஞரணி செயலாளர் LK சுதேஷ் பாஜக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவது உறுதியாகிவிட்டது என்றார். தமிழகத்தில் பாஜக தேமுதிக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என்றும் பாஜகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து ஓரிரு நாட்களில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாலையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடனான தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவடையும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து பாஜக புதிய நீதி கட்சி இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. கோவில்பட்டி துரைசாமி நாடார் மாரியம்மாள் கல்லூரியின் ஆண்டு விழாவில் மதிமுக உயர்நிலைக்குழு உறுப்பினரும் MM தொலைக்காட்சி மேலாண்மை இயக்குநருமான MM ஜெபராஜ் கலந்து கொண்டு தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். கோவில்பட்டி நாடார் உறவின் முறை சங்கத்தின் சார்பில் நடத்தப்படும் SS துரைசாமி நாடார் மாரியம்மாள் கல்லூரியின் 18வது ஆண்டு விழா நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்த விழாவுக்கு கல்லூரி செயலாளர் ரமேஷ் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் மதிமுக உயர்நிலைக்குழு உறுப்பினரும் MM தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குநருமான MM ஜெபராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயத்தை வழங்கினார். முன்னதாக MM ஜெபராஜுக்கு கல்லூரி செயலாளர் சுரேஷ்குமார் நினைவு பரிசை வழங்கினார். பொருளாளர் ரமேஷ்குமார் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். நிகழ்ச்சியில் நாடார் உறவின் முறை சங்க துணைத் தலைவர் நாகரத்தினம், நாடார் நடுநிலைப்பள்ளி செயலாளர் கணேஷ் பாண்டியன், காமராஜ் மேல்நிலைப்பள்ளி செயலாளர் ஜெயவன் உள்ளிட்டோரும் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஏராளமானோரும் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கொத்தடிமைகளாக அரிசி ஆலையில் பணியாற்றிய 3 பெண்கள் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேரை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள கார்முடையில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான தனியார் அரிசி ஆலையில் 3 பெண்கள் உள்ளிட்ட 9 பேர் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வருவதாக ஆட்சியர் வீரராகவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த ஆலையில் பொன்னேரி கோட்டாட்சியர் மானுவேல் ராஜ் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் சோழவரம் காவல்துறையினருடன் நடத்திய அதிரடி சோதனையில் 3 குழந்தைகளுடன் இருந்த பெண்கள் உள்ளிட்ட 9 பேர் மீட்கப்பட்டனர். அவர்களை பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணைக்கு பின்னர் அரசு வழங்கும் தலா 1000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கி தொண்டு நிறுவனத்தினர் உதவியுடன் அனுப்பி வைத்தனர். அரிசி ஆலை, விவசாய பண்ணை, செங்கல் சூளைகளில் கொத்தடிமைகளாக தொழிலாளர்களை குறைந்த கூலிக்கு வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். பாஜக ஆட்சிக்கு வந்தால் தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என பாஜக மாநில துணைத் தலைவர் H. ராஜா கூறியுள்ளார். நரேந்திர மோடி ஏன் பிரதமராக வேண்டும் என்ற தலைப்பில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பாஜக மாநில துணைத் தலைவர் H. ராஜா தமிழகத்தில் மதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து பாஜக வலுவான கூட்டணி அமைத்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் நரேந்திர மோடி அலை வீசுவதாக கூறிய அவர் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் தீட்டப்பட்டதாக கூறிய அவர்
ஆனால் அடுத்து வந்த காங்கிரஸ் அரசு ராகுல் காந்தியின் தொலைநோக்கற்ற அணுகுமுறையால் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாக குறை கூறினார். பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் நதிகள் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் ஏராளமான பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். தேர்தலுக்காக சிலர் வன்முறையை தூண்டி ஜாதி ஓட்டுகளை பெற முயல்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றுள்ள திமுக கூட்டணிதான் வரும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த சமூகத்தினருக்கும் எதிரான கட்சி அல்ல என்றும் அவர் கூறினார். சிலர் தேர்தலுக்காக வன்முறையை தூண்டி அதன் மூலம் ஜாதி ஓட்டுகளை பெற முயல்வதாக அவர் குற்றம் சாட்டினார். அதிமுகவை சார்ந்த திருச்சி மாநகர துணை மேயர் ஆசிக் மீரா மீது பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளதாக கூறியுள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாநகரின் துணை மேயராக பதவி வகித்து வருபவர் ஆசிக் மீரா. இவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் மரியம் பிச்சையின் மகனாவார். இந்த நிலையில் இவர் மீது திருச்சியை சேர்ந்த பட்டதாரி பெண் துர்கேஸ்வரி என்பவர் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் ஆசிக் மீரா தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்துள்ளார். தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஆசிக் மீரா தான் தந்தை என்றும் தன்னை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் துர்கேஸ்வரி அளித்துள்ள புகாரில் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சரின் மகனும் திருச்சி மாநகர துணை மேயருமான ஆசிக் மீரா மீது இளம்பெண் ஒருவர் அளித்துள்ள புகார் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் வேலூரில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற எதிர்கட்சியினர் அதிமுகவினரின் சோர் விளம்பரங்கள் என்னவும் அகற்றப்படாமல் உள்ளதாக புகார் தெரிவித்தனர். ஏனெனில் வேலூர் பகுதியில் தனியாரிடம் உள்ளது துப்பாக்கிகள் அனைத்தும் தேர்தல் முடியும் வரை அந்தந்த பகுதி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கரூரிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி அரசியல் கட்சிகள் சுவர் விளம்பரங்கள் அழிக்கப்படாமல் உள்ளதாகவும் அதை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரை குறிக்கும் வகையில் அமைந்துள்ள தூணை மறைக்க வலியுறுத்தி திமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரை குறிக்கும் வகையில் 15 அடி தூண் அமைக்கப்பட்டுள்ளதை மறைக்க கோரி நீலகிரி மாவட்ட திமுகவினர் தாவரவியல் பூங்காவை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோசடி புகாருக்கு உள்ளாகியுள்ள அப்பூர் நிறுவனத்தின் நிறுவனர் இயேசுதாஸ் கட்சி தொடங்கி தேர்தல் வேட்பாளர்களை நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். பண மோசடி தொடர்பாக திருவள்ளூரை சேர்ந்த அப்பூர் நிறுவனத்தை சேர்ந்த அப்பூர் நிறுவன அதிபர் இயேசுதாஸ் மீது சென்னையில் வழக்கு உள்ளது. இந்த நிலையில் அவர் திருவள்ளூரில் நடைபெற்ற மகளிர் தின கருத்தரங்கில் கலந்து கொண்டதுடன் தான் கட்சி தொடங்கி தமிழகத்தில் 20 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த 2 பெண்கள் முதலில் தாங்கள் கட்டிய பணத்தை திருப்பி தருமாறு கோரி இயேசுதாஸை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீ ராகவேந்திரர் அவதார தினத்தை முன்னிட்டு கடலூர் கூத்தப்பாக்கம் பிருந்தாவனத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீ ராகவேந்திரரின் 418வது அவதார தின விழா நேற்று கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு கடலூர் கூத்தப்பாக்கம் பிருந்தாவனத்தில் பால், தேன், தயிர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தனியார் நிறுவனத்தை சேர்ந்த 400 பெண்கள் கட்டை விரலால் ஓவியம் வரைந்து சாதனை நிகழ்த்தினர். அது தவிர பலூன்களில் பெயர் எழுதுவது, மெழுகுவர்த்திகளை அடுக்கி உருவாக்கப்பட்ட ஓவியம் உள்ளிட்ட 12 சாதனைகளை அவர்கள் நிகழ்த்தினர். இதேபோல் சென்னை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் உள்ள ரோஸ் நகர் குடியிருப்பை சேர்ந்த பெண்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளை நடத்தினர். இதில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கரூரில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மகளிர் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சுமார் 200 பேர் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கம்பம் பகுதியில் குடிபோதையில் வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் முத்தமபாளையம் கம்பம் அருகே உள்ள கொல்லப்பா கவுண்டன் பட்டியை சேர்ந்த ராஜா என்பவரை அதே ஊரை சேர்ந்த பிரசாந்த் என்பவர் குடிபோதையில் அறிவாளர் தாக்கியதில் அவர் இறந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் பிரசாந்தை கைது செய்து நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர். கரூர் அருகே இருசக்கர வாகனம் மீது மணலாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கரூர் அருகே ராயனூர் பகுதியை சேர்ந்த ஒருவர் மற்றும் தரங்கம்பட்டியை சேர்ந்த கொள்ளுதின்னம்பட்டி பகுதியை சேர்ந்த 2 என 3 இருசக்கர வாகனத்தில்
ராயனூர் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த மணல் லாரி மோதியது. இதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது பற்றி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கரூர் மாயனூர் பகுதி பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த செல்வராஜ் என்பவர் மீது அந்த வழியாக சென்ற கார் ஒன்று மோதிய அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து வேகத்தடை இல்லாததால் தான் வாகனங்கள் அதிவேகத்தில் வந்து இந்த விபத்துகள் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடரும் செய்திகள். கிழக்கு சீன கடல் பகுதி தீவுகள் பிரச்சனையில் ஜப்பானுடன் சமரசத்துக்கு இடமில்லை, சீனா திட்டவட்டம். வங்கதேசத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தானை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது இலங்கை. இடைவேளைக்கு பிறகு